2 நாளைக்குள்ள இங்க எப்படியாவது நீ ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கணும். ஏய், ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜுக்கு வரணும்னாலே பயப்படுறாங்க. எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் யார் கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதிகமா படிக்கிறது நம்ம ஊர் பொண்ணுங்க தான். அவங்கள ரொம்ப கீழ்த்தரமா நடத்துறாங்க. போய் இவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா மேடம்? இவரே ஒரு பெரிய ரோமியோ. எங்களை டீஸ் பண்றவங்களே இவர் என்ன பண்ணுவாரு? இங்க வா. எதுக்கு? ஏன் காரணம் சொல்லாம வர மாட்டியா? என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போனா டீஸ் பண்ண மாட்டாங்களா? உன்னை ஒருத்தன் டீஸ் பண்றானா முதல்ல நாம எப்படி இருக்கோம்னு பார்க்கணும். அழக மூடி வச்சா தான் அழகு. இப்படி காட்டினா அசிங்கம் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் உன் அழக உன் புருஷ பார்த்தா போதும். இப்ப அடக்கமா இரு. ஓகே? ஹலோ த்ரிஷா, உன் டேட் ஆஃப் பர்த் என்ன? 1985. நீ ஸ்கூல்ல ஜாயின் பண்ண டேட்? 1990. 10th கிளாஸ் பாஸ் ஆன டேட்? 2000 ஏப்ரல். அப்ப வயசுக்கு வந்த டேட் சொல்லு. சொல்லு சொல்லு சொல்லு. மாம்ஸுக்கு கோவம் வந்துற போது. சரி சொல்லு. அந்த டேட்ல மாம்ஸ் உனக்கு கிரீட்டிங் கார்ட்ஸ் அனுப்புவாரு. சொல்லு சொல்லு த்ரிஷா சொல்லு. ரொம்ப அழகா இருக்கு. அட விடுங்க தம்பி, ராகிங்லாம் பண்ணாதீங்க. ஏய் நீ யாரு?
இங்க உனக்கு என்ன வேலை? ஹீரோ ஹீரோடா ஹீரோ. பார்த்தாலே தெரியல இவர் பொண்ணுங்களை காப்பாத்த வந்திருக்காரா. ஹீரோ கிளம்பு கிளம்பு கிளம்பு, உன் வேலையை போய் பாரு. ஐம் சாரி. இனிமே இந்த பக்கம் வரக்கூடாது. சொல்லு, கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லலையே. ரேப்பெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு மட்டும் தப்பா நினைச்சிடாதீங்க. எங்களுக்கு கோவம் வந்தது, என்ன பண்ணுவோம்னு தெரியாது. ஏய், என்ன பண்ற? ஏய், எதுக்கு வண்டி ஏன் வண்டியில பெட்ரோல் ஊத்துற? ஏய், நில்லு, நிறுத்து. யார் நீ? ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? என் வண்டி மேல ஞாபகம் இல்ல உனக்கு? என் வேலையை பார்த்துட்டு போக சொன்னேன்ல, அதான் பண்ணிட்டு இருக்கேன். நிறுத்து நிறுத்து. எதுக்கு இப்ப மேட்ச் பாக்ஸ் எடுக்கிற? என்னங்கடா நிறுத்து. கொஞ்சம் முன்னாடி வில்லன் மாதிரி பேசிட்டு இருந்தீங்க, இப்ப பாரு என்னோட விளையாட்டை. ஏய் ஏய் டேய், டேய், டேய். எப்படி ஃபைட் பண்றாரு பாருடி, நல்ல பலசாலிடி. ஏய், உங்க இஷ்டத்துக்கு புகழ்ந்து பேசாதீங்க. வர மேடம். இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுப்பா. இதை விட சத்தமா எப்படிங்க சொல்றது? இனிமே பிரச்சனை வராது. சார், உங்க பேரு ஆதிகேசவனா சார்? இல்ல, பரத். ஏன் கேக்குற? உங்க ஊரு புலிப்பந்தலா? எப்பவோ, இப்ப இல்ல. எங்க ஊர்ல உங்க சிலை இருக்கு சார். என்னோடதா? ஆமா சார், அந்த சிலை உங்களோடதுதான். எல்லாரும் என்ன எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அது அவரோடதா என்னமோ, அது என்னோடது கிடையாது. அது சரி, நீ எந்த ஊரு? புலிப்பந்தல் சார். இங்கதான் படிக்கிறியா? மெடிக்கல் சீட் இங்கதான் சார் கிடைச்சது. ஓ, நல்லா படிக்கணும். வரட்டுமா? இதுதான் அவனோட ஏரியா. மண்டைய உடைக்கிறியோ, மர்டர் பண்றியோ, எல்லாம் இஷ்டம். ஆரம்பி. ஆரம்பிக்கடா.
எங்கடா நிக்கிற? பாலையா எங்கடா? அவன் வருவான். அவங்க அம்மாவுக்கு அப்புறம் அவனுக்கு உயிரே இந்த ஜனங்க தான். இவனோட உயிர் தாண்டா எனக்கு வேணும். இவன் தாண்டா என்ன அடிச்சவன். நார்த் கேட் வாங்க. ஓவர். எஸ் சார், எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஓவர். என்ன ஆனாலும் சரி, அவன் தப்பிக்க கூடாது. ஓவர். ஈஸ்ட் கேட்டை க்ளோஸ் பண்ணுங்க. ஓவர். எவ்ரிதிங் ஓகே. ஓவர். தப்பு எதுவும் நடக்க கூடாது. ஓகே. ஓவர். அவன் வந்தா தப்பிக்க சான்ஸே இல்லை. குட் மார்னிங் சார். போர்ட் எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா? இருக்கு சார். இல்ல. இதுதான் பரத். என்ன சொன்ன? போர்ட்டுக்கு அவன் வந்துட்டானா? அதுக்கு நான் என்ன பண்றது? அப்படியே தண்ணியில குதிக்கவா? இப்ப நான் எப்படி தப்பிக்கிறது? என்ன ஆனாலும் நான் போர்ட்டுக்கு வந்தே தீருவேன். என்ன காப்பாற்ற வேண்டியது உங்களோட கடமை.
எதுவும் பேசாத, என் கூட வா. இருக்கானா போயிட்டானா? ரொம்ப நேரம் இருக்க மாட்டா சார். செத்துட்டா போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. உயிரோட இருந்தா விசாரணை பண்ணுங்க. ஓகே சார்.